திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து நீடிக்கும் இழுபறி. இன்று அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் காங்கிரஸ் தலைமையின் அறிவிப்பிற்காக காத்திருப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்த எந்த கேள்விக்கும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளிக்கவில்லை. கூட்டணியை உறுதி செய்ய காலம் இருப்பதாக மட்டும் கூறி சென்றார். திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. மாநிலங்களவை தேர்தல் தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியிலும் தேமுதிகவிற்கு முரசு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக கல்வெட்டில் உள்ள ஹிந்தி பெயரை அகற்ற அதிகாரிகள் ஒப்புதல். ஹிந்தியில் எழுதப்பட்டதற்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் முடிவு. அதிமுகவில் உள்ள 80% தொண்டர்கள் திமுகவில் இணையும் சூழல் உள்ளதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்ததாக கூறிய முன்னாள் அமைச்சர்களின் கருத்திற்கு பதில் சொல்ல தேவையில்லை என்றும் மக்களே சொல்லிவிட்டார்கள் என்றும் கூறினார். தஞ்சையில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்றினார். பச்சை துண்டு அணிந்து விஜய் பிரச்சார வாகனம் மீது ஏறியதுமே தாவேக நிர்வாகிகள் தொண்டர்கள் கட்சி துண்டை சுழற்றியபடி ஆர்ப்பரித்தனர். பாஜகவுக்கு ஆதரவாக தாம் பேசுவதாக அரசியல் எதிரிகள் திரித்து பேசுவதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இனிமேல் சிறுபான்மையினர் ஆதரவு கிடைக்காது என்பதால் தில்லுமுள்ளு செய்கின்றனர் என்றும் விமர்சித்துள்ளார். நானும் டெல்டாக்காரன் தான் என்று விவசாயிகளின் காதில் டால்டா ஊற்ற விரும்பவில்லை என்று விஜய் கூறினார். பரந்தூர் விவசாயிகளின் பிரச்சனையை கையில் எடுத்தே தமது முதல் அரசியல் பயணத்தை தொடங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயில்டா தெரியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயில்டா தெரியலனா கூட அவங்க படுற கஷ்டங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தஞ்சை நிர்வாகிகள் சந்திப்பில் தண்ணீர் பஞ்சம் தொடர்பான தினத்தந்தி கட்டுரையை மேற்கோள் காட்டி விஜய் பேசினார். அணைகளில் ஆர்ஓபி இயந்திரம் மூலம் தண்ணீருக்குள் சென்று ஆராய்வது வரை எங்களுக்கு தெரியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஐநா சபை ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது கூட தினத்தந்தி நியூஸ்ல கூட வந்துச்சு. உடனே கூகுள் பண்ணி எதுவும் தேடாதீங்க, உங்க ஏஜென்சி வச்சு எதுவும் சர்வே கிருவே எடுக்காதீங்க. எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நானே என்னன்னு சொல்றேன். தண்ணீர் திவால் அப்படின்ற அந்த தலைப்புல தண்ணியே இல்லாம திவால் ஆக போகுது அப்படின்ற அந்த கட்டுரை படிக்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப பகீர்னு இருந்தது. இந்தியாவிலேயே அது முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே தண்ணியே இல்லாம திவால் ஆக போகுதான். அதுக்கு காரணம் நிலத்தடி நீரை பாதுகாக்காம விட்டதுதான் காரணமா. நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் இருப்பதாக திமுகவினர் கூறியது மிகப்பெரிய மோசடி என்று விஜய் விமர்சித்தார். மோசடியான ஆட்சிகளிலேயே மிக முக்கியமான மோசடி ஆட்சி திமுக ஆட்சிதான் என்றும் அவர் காட்டமாக கூறினார். ஆட்சி முடியும் தருவாயில் பெரிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது ஏன் என்று திமுக அரசுக்கு தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பினார்.
தாவேக ஆட்சியில் முதல் வருடத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு 5 வருடங்களுக்குள் பணிகள் முடிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்ததாக சரித்திரம் இல்லை என்று விஜய் கூறினார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் அதனை செய்ய முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தாவேக ஆட்சி அமைந்ததும் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று விஜய் வாக்குறுதி அளித்தார். 5 ஏக்கருக்கும் மேல் நிலம் வைத்திருப்பவர்களின் பயிர்க்கடனில் 50 விழுக்காடு வரை தள்ளுபடி செய்வது குறித்தும் பரிசீலிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். 2 ஏக்கருக்கும் கீழாகவும் நிலமற்ற விவசாயிகளின் குழந்தைகளின் உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார். உர தட்டுப்பாட்டை போக்கவும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சத்தை தடுக்கவும் நடவடிக்கை எடுப்போம் என்று விஜய் கூறியுள்ளார். கரூர் துயரச் சம்பவம் முதல் ஜனநாயகன் படம் வரை தன் மீது பழி சுமத்துகிறார்கள் என்று விஜய் கூறினார். ஜனநாயகன் விவகாரத்தில் முதல்வர் உட்பட ஒரு சிலர் குரல் கொடுத்ததாகவும் அவர்களுக்கு நன்றி என்றும் விஜய் தெரிவித்தார். கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும், ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி முழுகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சை அருகே விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்கின. ஒருவர் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தஞ்சையில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு கட்சி தொண்டர்கள் ஓடியதால் பதற்றம் நிலவியது. ஒருவர் மீது ஒருவர் மோதி கீழே விழுந்ததில் ஒரு சிலர் காயமடைந்தனர். தஞ்சையில் தாவேக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் சங்கீதா ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை தொண்டர் ஒருவர் எடுத்து வந்திருந்தார். இருவரும் உள்ள புகைப்படத்தை தாவேக தொண்டர் உற்சாகத்துடன் உயர்த்தி பிடித்திருந்த காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஜாய் கிறிசல்டா தொடர்ந்த வழக்கில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு டிஎன்ஏ பரிசோதனை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. டிஎன்ஏ பரிசோதனை நடத்த வழக்கறிஞர் ஆணையரை நியமித்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக சவரனுக்கு 2120 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிராம் 15,200 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,21,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 295 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தோழி விடுதிகளை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சி சார்பில் குடிநீர் வழங்கல் வாரியம் உட்பட பல்வேறு துறைசார் திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். பணி பாதுகாப்பு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பல ஊர்களில் சாலையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழக அரசே காவல் மரணமடைந்த திருப்புவனம் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மதுரை மாவட்ட கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். நிகிதா அளித்த புகாரை முடித்து வைக்க உள்ளதாக சிபிஐ தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு அவர் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. அஜித்குமார் மீதான நகை திருட்டு புகாரில் உண்மை இல்லை என சிபிஐ தெரிவித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த நிகிதா தன் மீது எந்த தவறும் இல்லை என்று கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் தன்னை சுற்றி எந்த அரசியல்வாதிகளோ வழக்கறிஞர்களோ இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பகுதியில் சென்ற ஈரான் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 101 பேர் மாயமாகினர். 78 பேர் காயமடைந்த நிலையில் தாக்குதல் குறித்து இலங்கை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கமேனி கொல்லப்பட்டதற்கு பின் அவரது மகன் முஜ்தபா கமேனி உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு ஈரான் அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. தலைமை மாற்றம் குறித்து வெளியான செய்திகள் வெறும் வதந்திகளே என்றும் ஈரான் தரப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. அணுசக்தி பேச்சுவார்த்தை ஒரு ரியல் எஸ்டேட் ஒப்பந்தம் போல நடத்தப்படுவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரகாச்சி விமர்சித்துள்ளார். அமெரிக்க மக்களுக்கு ட்ரம்ப் துரோகம் செய்வதாகவும் அவர் சாடியுள்ளார். வளைகுடா நாடுகள் வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு காப்பீடு வழங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப் போவதில்லை என்று ஈரான் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. தேவையானவரை இந்த போரை தொடரும் திறன் தங்களிடம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் பாதுகாப்பு காரணங்களால் கத்தார் வான்வெளியை அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் மூடியுள்ளது. தோஹா, ஹமாத் விமான நிலையங்களில் இருந்து இயக்கப்படும் அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பயணிகள் யாரும் விமான நிலையத்திற்கு வரவேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாடு முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் ஹோலி பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடினர். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் ஹோலி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். நாங்குநேரி இரட்டை கொலை வழக்கில் ஒடிஷாவைச் சேர்ந்த திரிநாத் என்பவரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரின் உடல் நெல்லை மாநகராட்சி எரிவாயு தகன மேடையில் தகனம் செய்யப்பட்டது. தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது 16 வயது சிறுவன் ஓட்டி வந்த பைக் மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே முதியவர் உயிரிழந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை செல்லூர் பகுதியில் மாநகராட்சி வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தேக்க தொட்டியில் கசிவு. சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர்.